2014 நாடு முழுவதும் மோடி அலை வீசுகிறது என்று சொன்னார்கள். இப்போது 2024 மோடிக்கு எதிரான அலை வீசிக்கொண்டிருக்கிறது. காரணம் ஊழலை பற்றி பேசுகிறாங்க அன்னைக்கு. இன்றைக்கு ஊழலின் ஊற்றுக்கண், ஊழலின் உற்பத்தி, ஊழலின் உறைவிடம் எல்லாமே மோடி அமித்ஷா கூட்டம் என்பது நாட்டிற்கு தெளிவாக இருக்கிறது. அதிலும் இந்த தேர்தல் பத்திர ஊழல் மிகப்பெரிய அளவில் ஏழை எளிய மக்களிடம் சென்றிருக்கிறது. அது மட்டுமல்ல, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஏழை எளிய மக்கள் உழைத்து சம்பாதிக்கின்ற பணம் சமையல் எரிவாயு விலை உயர்வாலும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வாலும் அவர்கள் இரத்த வியர்வை சிந்தி உழைக்கின்ற பணம் டெய்லி 50-100 ஒன்றிய அரசாங்கத்துக்கு போயிடுது. உப்பு முதல் கற்பூரம் வரை ஜிஎஸ்டியில் சேர்த்து முதல்ல 5% ஜிஎஸ்டி வரி என்று சொல்லி இன்றைக்கு 18% ஜிஎஸ்டி வரியை பெற்று மக்களை எப்படி கரும்பை ஆலைக்குள்ளே விட்டு அந்த சாரை பிழிஞ்சிக்கிட்டு தக்கையை வெளியெடுப்போம், அதே போன்று ஏழை எளிய மக்களுடைய உழைப்பை வரி விலை உயர்வு என்ற இதோட ஒன்றிய அரசு புழிஞ்சு எடுத்திருக்கிறது என்பதனால இன்றைக்கு மக்கள் எல்லாம் மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள். மோடிக்கு எதிரான அலை மிகப்பெரிய அளவில் வீசிக்கொண்டிருக்கிறது. எனவே இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளர்கள் அமோக வெற்றி பெற இருக்கின்றார்கள். இந்தியா கூட்டணியோட பிரதமர் வேட்பாளர் கருதப்படும் ராகுல் காந்திக்கு எதிராக அதே கூட்டணி வேட்பாளர் வயநாட்டில் போட்டி போடுறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் கேரளாவை பொறுத்தவரையில் இந்த தேர்தலில் மட்டும் இல்லை, ஏற்கனவே கடந்த தேர்தல்களிலும் அவர்கள் யூடிஎஃப், எல்டிஎஃப், லெஃப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட், அதே போன்று காங்கிரஸ் தலைமையிலான யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட், ரெண்டும் தான் கேரளாவில் நீண்டகால அரசியலில் எதிரும் புதிருமாக அரசியல் செய்யக்கூடியவர்கள். எனவே அங்கே போட்டி தவிர்க்க முடியாத ஒன்று. அது எந்த விதத்திலும் ஒன்றியத்தில் ஆட்சி அமைப்பதில் பாதிப்பை ஏற்படுத்தாது. முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், நாங்கள் இந்த வாட்டி வின் பண்ணோம், அதே நேரத்தில் அடுத்த வாட்டி உங்கள் தொகுதியில் நீங்கள் டெபாசிட் வாங்க மாட்டீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு. அவருக்கு நிலைமை நம்ம வாக்கு எண்ணி முடிஞ்சோன்னு நீங்கள் பார்ப்பீங்க, தெரியும். எங்களுடைய தொகுதி என்பது இந்த நாகர்கோவில் பாராளுமன்ற தொகுதியும் அதில் அங்க வைக்கக்கூடிய குறிப்பாக என்னுடைய தொகுதி, இந்த கிள்ளியூர் தொகுதி போன்றவையெல்லாம் இந்த இந்திய கூட்டணியுடைய கோட்டையாக இருக்கிறது. இது எங்களுடைய கட்சியினுடைய வலுவை வைத்து மட்டும் நான் சொல்லவில்லை, இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலையை பொறுத்து சொல்லுகின்றேன். நேற்றைய தினம் பாஜகவினுடைய ராஜகோபால் அவர்கள் ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி அளிக்கின்ற போது கேரளாவில் பாஜகவிற்கு இடம் கிடைக்காததற்கு காரணம் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் கல்வி அறிவு பெற்றவர்கள், அவர்கள் கேள்வி கேட்கக்கூடிய மனநிலையில் இருக்கிறார்கள், எனவே தான் பிஜேபி கிடைக்காதுங்க. கல்வி கற்றதுனால கிடைக்காதான்? இன்றைக்கி செய்தியை பாருங்கள். அப்போ கல்வி கற்கக்கூடாது என்ற அவருடைய சித்தாந்தம் எவ்வளவு தெளிவாக தெரிகிறது. அதே நிலைதான் கன்னியாகுமரி மாவட்டமும் 90% மேற்பட்ட மக்கள் கற்றவர்களாக இருக்கின்ற காரணத்தினால் இவர்களுடைய கபட நாடகம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு காலமும் ஈடுபடாது. அப்படி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தைரியம் இருந்தால் அவர் அடுத்த முறை என்னுடைய தொகுதியில் அவர் போட்டி போட்டு அவர் எங்களை எதிர்த்து என்ன நிலைமைக்கு ஆகிறாருன்னு நாங்கள் பார்த்துக்கிட்டோம். இந்தியா கூட்டணியோட அங்கமான மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி அங்கே தேர்தல் பிரச்சாரம் அப்படின்னா காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் வாக்களிப்பது பாஜகவுக்கு வாக்களிப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்லி தேர்தல் பிரச்சாரம். இதை எப்படி பார்க்குறேன் தம்பி? நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன். இப்போ நீங்கள் காங்கிரஸ் கட்சி ஒரு தேசிய கட்சி, ஏகதேசம் அனைத்து மாநிலங்களிலும் ஆளுங்கட்சியாக இருந்து ஆட்சி நடத்திய கட்சி, இன்றைக்கும் பெரும்பாலான மாநிலங்களில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி. வெஸ்ட் பெங்காலை பொறுத்தவரையில் அங்கே காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய கட்சிகள். கம்யூனிஸ்ட் கட்சியும் திரிணாமுல் காங்கிரஸும் எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய கட்சிகள். எனவே அங்கு அந்த மாநில தேர்தலில் அவர்களுக்கு போட்டி இருந்தாலும் ஒன்றியத்தில் யார் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதிலும் இன்றைக்கு ஒன்றிய அரசு சிதைத்து வருகின்ற மாநிலங்கள் சார்ந்த கூட்டாட்சி தத்துவத்தை உடைக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற எண்ணத்திற்கு எதிராக, அது கேரளாவில் மார்க்சிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி, இல்லை வெஸ்ட் பெங்காலில் அவங்களுடைய மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும், அனைத்து கட்சிகளும் ஒரு ஒருமித்த கருத்தோடு ஒன்றியத்தில் பாஜகவை நீக்குவோம் என்ற சபதம் வைத்து செயல்படுகிறார்கள். எனவே அது இந்திய கூட்டணிக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதி உட்பட 39 தொகுதிகளிலையும் பாஜக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவும் ஒரு நம்பிக்கையாட்டு பாஜக தரப்பினர் பேசிட்டு இருக்காங்களே சார், எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஏப்ரல் 1ஆம் தேதி அதை பற்றி பேசுனாங்க. ஏப்ரல் ஃபுல்னு பிறகு சொன்னாங்க சாயங்காலம். சார் இப்போ புதுசாக சொல்லவளா பேசிட்டு இருக்காங்க. நான் ஏப்ரல் 1ஆம் தேதி அண்ணாமலை வெற்றி பெறுவார், அவரோடு எல்லாரும் வெற்றி பெறுவார்னு சொன்னாங்க. அதுக்கு வேற ஒரு அர்த்தம் பிறகு மக்கள் சொல்லுது. மோடி மீண்டும் தமிழகம் வராங்க.
பிரதமர் மோடி. ஒரு பிரதமர் எல்லா இடத்துக்கும் போகலாம், ஆனால் நீங்கள் திமுகவினர் வாரதை வந்து வேறு மாதிரி பேசுகிறீங்க. அவர் மீண்டும் மீண்டும் வர வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னேன், ஆபத்தில் உதவுவோர் நண்பன். இவர் ஆபத்தில் உதவவில்லை. இவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு நண்பனாக முடியாது. ஆனால் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு வருகின்றவர்களுக்கு அன்பாக உபசரித்து அனுப்புகின்ற பண்பை நாம் பெற்றிருக்கின்றோம். மோடி அவர்களை நம்முடைய மக்கள் வரவேற்பார்கள், எல்லாம் செய்வார்கள். வாக்களிக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர் தமிழ்நாட்டு மக்களின் ஆபத்தில் என்றைக்கும் உதவியவர் அல்ல.